ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் இரவில் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அதனால் தான் இப்பொழுது நீ விரும்பிய ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன். இதை இறுதி வரை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு. இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை கவனமுடன் கேட்டு உன்னுடைய மனதில் பதிய வைத்துக்கொள். என் மகளே, உன்னுடைய வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ சிலரை உன்னுடைய வாழ்க்கையில் மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு. யாரையும் தூக்கி நீ சுமந்து கொண்டிருக்காதே. என்றும் சோகமே வாழ்க்கை ஆகாது. அதுபோல் என்றுமே சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது. கண் சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி மூடினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். எனவே 1000 சிந்தித்துவிடு, ஆனால் எடுக்கும் ஒரே ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்துவிடு. எப்பொழுது நீ என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை நீ செலுத்தி விட்டாயோ, அப்போதே உன் மீது அளவு கடந்த அன்பை நானும் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். அந்த நாட்களை நினைத்துப்பார். மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகியிருந்தாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், என்னுடைய பிடியிலிருந்தும் என்னுடைய பிள்ளைகள் எவரும் விலக முடியாது. உன்னை நான் பல நேரங்களில் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் காப்பாற்றியிருக்கின்றேன். இப்பொழுதும் கூட உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான ஒரு நல்ல செய்தியை, சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து நீ கேட்பதற்காக நான் காத்திருக்கின்றேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்து ஒரு முடிவில்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுதெல்லாம் உன்னை நானே வழிநடத்தி அழைத்துச் சென்றேன். இப்போது மட்டுமல்ல, இனி எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்களை, தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல நாட்கள் ஆயிற்று. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வழங்கப் போகின்றேன். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாம் இருக்க பய